சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உனக்கு அவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு இப்ப கூட அந்த அரச ஃபாலோ பண்ணுங்க, அவரு குடும்பத்தையே காலி பண்ணுங்கன்னு பேசிட்டு இருக்காரு அண்ணி. அது மட்டும் இல்ல, நீ அந்த ஜான்சி ராணி வர சும்மா இல்லாம ஏத்தி விட்டுட்டு இருக்கா. அண்ணி ப்ளீஸ் அண்ணி, அந்த ஃபேமிலியை விட்டு சொல்லுங்க அண்ணி. ஏற்கனவே என்னாலதான் அவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, விட்டு சொல்லுங்க. சரிடா போதும் அண்ணி. அவர்கிட்ட தனியா மாட்டிக்கிட்டு என்னால எதுவும் பேச முடியல அண்ணி. புரியுதுடா, கேட்கவே தலை வலிக்குது அண்ணி. சரி சரி, இத பாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் இவங்களால யாரையும் எதுவும் செஞ்சிட முடியாது. நீ வா, நம்ம என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம். வா, கண்ணத்தோட அழாத. எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவாரு வா, அண்ணி, நம்ம பாத்துக்கலாம். அழாத, கண்ணை தொடச்சுக்கோ. வா வாமா, வா வா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. வா, பாத்துக்கோங்க அண்ணே. மாமா வந்துட்டாங்க. என்ன இங்க வந்த? என்னங்க, என்ன கேள்வி இது? அங்கே வச்சு அம்புட்டு பேச்சு பேசுன, இப்ப எதுக்கு ஓடியாந்த? நான் எதுவும் செஞ்சிருவேன் பயமா? நீங்க என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஆள்னு எனக்கு தெரியுங்க. அதனால புதுசா பயப்பட எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கேன். எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிறதா உங்களுக்கு நல்லது. இன்னும் கொஞ்ச நேரத்துல கிட்ட சீரியா வரப்போகுது பாரு. எங்க இருக்க அந்த ஜீவானந்த் தான்? வெளியே வந்துட்டானா? அவன் உள்ள இருக்கிறவர் தான் அவனுக்கு பாதுகாப்பு. வெளியே வந்தானாக்க அவனை சல்லி சல்லியா வெட்டி எறிஞ்சிருவாமா. அப்புறம் ஒருத்தி உங்களுக்காக அவதாரம் எடுத்திருக்காள, சுப்ரீம் போட்டு வக்கீல் சாரு பாலா மோர் பாலான்னு ஒருத்தி. அவகிட்ட ஆரம்பிச்சு அந்த எஸ்கேஆர்ல இருந்து அவன் வீட்டு நாய்க்குட்டி வர வரிசையா சமாதி எட்ட போறேன் பாரு. போதுமே, போதும். எதுக்குன்னு இப்படி பண்ற? ஏற்கனவே நீ அந்த குடும்பத்துக்கு செஞ்சதெல்லாம் பத்தாதா? அதான் என் வாழ்க்கையை நீ மொத்தமா கெடுத்துட்டீங்க. இந்த வீட்டுக்கு படி ஏறி வந்த பாவத்துக்காக தான் அருண் காலையும் மொத்தமா உடைச்சிட்டியே. இதுக்கு மேல என்ன வேணும் உனக்கு? எதுக்குன்னு இப்படி வெறி பிடிச்சு அலையுற? என்னங்க இப்படி காட்டு வராளித்தனமா நடந்துக்கிறீங்க நீங்க? அதாவது பேசின வீடான வீட்டுல தாலி ஏத்து போட்டவள உயிரோட வச்சிருக்க பாரு, கொன்னு விடாமா. இவ்வளவு நேரமா ஊழு ஊழு ஓரமா அந்த ஊழை எடுக்கிறத இப்ப ஆளுங்க வரும்போது செட்டு சேர்ந்துட்டு பேசல, தைரியம் வந்துருச்சா? கூட பிறந்தவன் கையால் ஒடிஞ்ச ஆஸ்பத்திரியில் நடக்க அவனுக்கு உருகாத மனசு எஸ்கேஆர் குடும்பத்துக்கு உருகுத ஊரு போட்டுருவேன். ஆமா, இப்ப உனக்கு என்ன தெரியும்? ஆமா, அவன் காலம் நான் தான் ஒடிச்சேன். நானு அவனை ஆளை காலி ஒன்று அனுப்புனேன், காலை ஒடிச்சு போட்டு வந்துட்டாங்க. இப்போ நொண்டி போய் அழைக்கிறேன். ஊரை குட்டி கல்யாணம் பண்றதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுவேன். நீங்க சேலை கட்டின உள்ளங்களா சேர்ந்துக்கிட்டு திருட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்றீங்க. ரகசிய திட்டம் போடுறீங்க. நீ வீட்டுக்குள்ள இருந்தப்பா அம்பிட்டு முரண்டு பிடிச்ச கல்யாணம் கட்டிக்கிற மாட்டேன்னு. அப்புறம் போய் இவன் வந்து உன் காதல ஏதோ ஓதுனா ஒத்துக்கிட்ட. அப்பவே எனக்கு தெரியும் ஏதோ ரகசிய திட்டம் போடுறாளுன்னு. அதுக்குத்தான் நான் ஒரு திட்டம் போட்டேன், அவனை காலி பண்ணிட்டு வாங்கடான்னு. போனவளுக்கு சோழியை முடிச்சுட்டு வராம காலை ஒடிச்சுட்டு வந்துருக்காங்க. அதான் அரைக்காலுக்கு உரக்காலும் அலையிறேன். செஞ்சதை இன்னைக்காச்சும் ஒத்துக்கிட்டீங்களே? ஆமா, ஒத்துக்கிட்டேன். என் வாக்குமூலத்தை வச்சு இந்த சுப்ரீம் கோர்ட் லாயர் இருக்காள, அவளை வச்சு எனக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்க போறியா? அண்ணே, ஏன் இப்படி பண்ண? எதுக்கு நான் இப்படி பண்ண? எதுக்கு நீ வாழ்க்கை இப்படி காலி பண்ண? தெருவுல வச்சு உனக்கு தாலி கட்ட சொன்னது உன்னையோட எனக்கு தான் அவமானம். ஆதிரைனா யாருக்கு தெரியும்? குணசேகரன் தங்கச்சினா தானே தெரியும். உனக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கு அதான். குணசேகரன் பொண்டாட்டி, குணசேகரன் அம்மா, குணசேகரன் தம்பி, குணசேகரன் வீட்டு வேலைக்காரன்,
குணசேகரை விட்டு நாய் குட்டிக்கன்னு குணசேகரை மட்டும்தான் இங்க அடையாளம். அந்த அடையாளத்தை அசிங்கப்படுத்த நினைச்சா யாரா இருந்தாலும் உயிரோட விட மாட்டாமா. இந்தா நிக்கிறாள் உங்க அண்ணி. ஆஸ்பத்திரி அம்பிட்டு பேசுன ஏன் விட்டு வச்சிருக்காவளா? எலெக்ஷன்ல எதிர்த்து நிக்கணும், நின்று அசிங்கப்பட்டு வாழ்க்கையை தொலைச்சு அடையாளத்தெல்லாம் தொலைக்கணவ. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாடமா இருக்கேன். புருஷன் முண்டாட்டி சண்டை ஓட்டு பிரிஞ்ச பிறகு அடுத்து போய் தனித்தனியா நிப்பாங்க, அது வேற. ஆனா வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு என்னை ஏத்து உன்னைய நிக்க வச்சிருக்கேன் பாத்தியா, என்ன அர்த்தம்? நீங்க மட்டும் ரொம்ப ஒத்துமையா வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ? வாய மூடு. இங்க 198 பேர் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு ஊருக்காண்டி தாண்டி புருஷ முண்டாட்டியா வாழ்றாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் ஒத்துமையே இல்லைன்னாலும் ஈஸ்வரின்னா அது குணசேகர அண்ணன் பொண்டாட்டி தான். அதை அத்துணுன்னு பாக்குறியா நீ?